வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் என்ன ஒரு எம்ப்ராய்டரி ஹூப் ஒர்க் கூட நான் உங்களை இன்றைக்கி சந்திக்கிறேன். அதாவது ஒரு பர்த்டேக்கு எம்ப்ராய்டரி ஹூப் அல்லது கேலண்டர் ஹூப்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்ட் தான் ஒன்று செய்ய போகிறேன். அதாவது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அடங்கிய அந்த மந்த் கேலண்டரை நான் அந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் கீறி இருக்கிறேன். அதோட ஒரு கேர்ள் இன் ஃபிகர் மற்றது ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு அதை குட்டி குட்டி குட்டியாக தைக்கிறது. அதை தைச்சி ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி கொஞ்சம் பெரிய ஃபோண்டில் நான் தைச்சி எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் அவங்களோட பேரை கொஞ்சம் பெருசாக போல்டாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் பெருசாக எழுதி அதுக்கு ரெட் கலர் பிரைட் கலர் நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே டு யூ அதே மாதிரி நான் தைச்சிருக்கிறேன். ஆனால் கலரை மட்டும் மாற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு கேலண்டர் டேட்ஸ் அதை நான் ஒன்று தைக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சின்ன ஊசி தான் நான் பாவிச்சு கொஞ்சம் மெல்லிய நூல் மாதிரி பாவிக்கிறேன். இது ஈஸி, ஹாப்பி பர்த்டே மாதிரியே ஃபில் பண்ண தேவையில்லை. அந்த லைன்ஸை மட்டும் அந்த அவுட்லைனை மட்டும் நாங்கள் அப்படியே தைச்சிட்டு போனால் சரி. ஓகே, நான் இப்போ கேலண்டர் டேட்ஸ் எல்லாமே தைச்சிட்டு நான் அதுக்கு அடுத்ததாக நான் ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறேன். ஃப்ளவர்ஸுக்கு அந்த சுற்றி எடுக்கிற மாதிரி தான் ஃப்ளவர்ஸ் வரப்போகுது. அதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு 7 கோடு மாதிரி நூலால் தைச்சிட்டு ஒன்றுக்கு கீழாலையும் ஒன்றுக்கு மேலாலையும் மாதிரி கொடுத்து அப்படியே ரவுண்டாக ஃபில் பண்ணி எடுக்க போகிறேன். 2 கலர்ஸ் மெயின் ஃப்ளவர்ஸாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி மல்டி கலர்ஸ் ஃப்ளவர்ஸும் மறுத்து குட்டி குட்டி இலைகளும் வச்சு அதை ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சின்ன பொக்கே மாதிரி டைப்பில் அந்த பூக்களை நான் செஞ்சு முடிக்க போகிறேன்.
இந்த பூக்கள் செய்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது சம்மந்தமாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நான் அதில் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் தரேன். நீங்கள் அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பூக்கள் செய்கிற வேலையை முடிஞ்சது. அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபிகர் எடுக்கிறது மட்டும்தான். இப்போ ஃபிகருக்கு வந்து நான் இப்போ பொடி கலர் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ஒரு லைட் பிங்க் மாதிரியான ஒரு பொடி கலரை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு வந்து ஆடை போடுற மாதிரி அதுக்கு வந்து நான் சட்டின் துணியை வச்சு அதுக்கு மேலே நெட் துணியை அட்டாச் பண்ணி ஒரு சின்ன போர்டர் மினுங்கள் வைக்க போகிறேன். அதுக்கு பிறகு அதுக்குரிய தலைமயிர் எல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டையில் சின்ன பூக்கள் வர மாதிரியும் கையில் சின்ன ஃப்ளவர் பொக்கே வச்சுருக்கிற மாதிரியும் அதுக்கு நான் தைக்க போகிறேன். அதுக்கு வந்து பொக்கே ஸ்டைலுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நோட்டுன்னு சொல்கிற மாதிரி ஊசியில் நூலை சுற்றி எடுக்கிற மாதிரி தையல் மெத்தட் நான் பாவிச்சிருக்கிறேன். அதை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம்.
கையிடுங்க கையிடுங்க. கீழே வைங்க மேலே வைக்காதீங்க. கீழே வைங்க செல்லம். கீழே வைங்க. இப்போ நான் தேவையேண்டா கேட்குறேன். இப்போ கீழே வைங்க. இப்போ வேணாம். சரி. நீங்க இதை வச்சிருங்க. இது எனக்கு, இது அம்மாட, இந்த எல்லாருக்கும் வச்சு கிடக்குற என்ன கேட்போம். வீடியோ எடுக்கிறேன்.